சிறைக்கு செல்வது நல்ல விழிப்புணர்வுள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். இந்த தத்துவத்தை புரியாத வரை நீ நாட்டிலே வாழுகின்றதற்கு அசிங்க அவமான சின்னங்கள். நல்ல விழிப்புணர்வுள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள், வெண்ணிலா அறைகள். அது பார்ப்பனர்களுக்கு புரியாது. ஆனால் இதே அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை நான் கட்டவிழ்த்து விட்டால் இந்த நாடு நாளை தாங்குமா சகோதரர்கள்? யோசித்துப்பார். நாளை காலை ஒரு நிமிட நேரம் என் மனசாட்சியை நான் அவிழ்த்து வைத்து விட்டு என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே? எத்தனை பெண்களின் வாழ்வு கண்ணீரால் கழுவப்படும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் பொறுமையாக இருக்கிறேன். 126வது ஜெயில் வரை பொறுமையாக இருக்கிறேன். கல் உடைக்க சொல்ல மாட்டேன், பஸ் கண்ணாடி உடைக்க சொல்ல மாட்டேன். நானா அடிப்பேன், நானா வெளியே வந்துடுவேன். எதுக்கு பிடிச்சான்னு போலீஸ்காரனுக்கு தெரியாது, ஏன் மாறேன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் இப்படியே ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே இருக்கும். என்னை சாகர வரைக்கும் என் மயரை கூட இந்த அரசுகள் எல்லாம் எந்த அரசும் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும். எம்ஜிஆர், ஜானகி, 3 கவர்னர், கலைஞர், ஜெயலலிதா. உன்னை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களும் உள்ள போட்டாலும் அதுக்கும் சரி. நானு ஒரு ஆட்டாத இன விடுதலையை நோக்கி செல்லும் பொழுது உடனே விடிவு ஏற்படும் என்று நினைப்பவன் அல்ல. வேணா இனி முஸ்லிம்குவானே தவிர நான் மட்டும் மதவெறியனாக மாறி இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை. மயிர் முஸ்லிமுக்கு டெத் இஸ் நாட் அன் எண்ட், நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஆரம்பம். எனக்கு ஒன்று மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல முஸ்லீம். குழந்தையிலேயே எங்களுக்கு கத்தியில தொட்டு தேனை தொட்டு தான் எங்க அம்மா சேனை தொட்டு வைப்பா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அதனால நாங்க வாளால் மடிவதை ஒரு வாழ்வின் பெரிய அங்கமாக கருதுகிறவர்கள், மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்துக்கு வழிபோக்கர்களாக வந்தவர்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே பக்குவப்படுத்தப்பட்ட மக்கள். அதற்காக வன்முறைகளை கையில் எடுப்பதல்ல. நாங்கள் இதுவரை அம்புகளை நோகவில்லை, நொந்திருந்தமே. ஆனால் இன்று ஒரு பார்ப்பனர்கள் இந்த அக்ரஹாரம் முறை எல்லாம் பண்ணி போடுங்க. ஒரே நைட், இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணனா காத்தால ஒரு அக்ரஹாரம் இருக்காது. நம்ம ஒரு மாவட்ட எஸ்பி திரிபாதி கூட இருக்க மாட்டார். ஒரு நிமிஷம் நான் மனசாட்சி அப்படி கலட்டி கீழே வச்சேன்னா தீர்ந்து போச்சு. தற்பெருமை அல்ல சகோதரர்களே, சாதாரண எந்த இல்லைன்னா கவர்மெண்ட் உனக்கு இவ்வளவு என்ன கண்டு பயப்பட மாட்டான்.